நாங்கள் ரெகுலராக என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ரெகுலராகவே வந்து என்ன, நாங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். இது என்ன ஃப்ரூட் தெரியுமா? பப்பாயா. மண்டை சைஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி இதுதான் சாப்பிட போகிறோம். இவ்வளோ ஒன்றத்தையும் சாப்பிட போகிறதில்ல. இதில் கொஞ்சம் ஒரு பாதியை வந்து ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவே நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு சூப்பர் ஃப்ரூட். இந்த பப்பாயா வந்து பார்த்துட்டிங்கன்னா டென்ஸ்லி நியூட்ரிஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. பத்தாவதுக்கு இதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ராலா, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பப்பாயாவை ரெகுலராக எடுத்துக்கணும். ஏன்னா வளரவாய் உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் ஒரு நிமிஷம் இருப்பாப்பா அமைதியார். உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பப்பாயாவை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஏன்னா எல்டிஎல்னு சொல்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இந்த பப்பாயா வந்து சீக்கிரமாகவே ரெக்டிஃபை பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ டயட் கான்ஷியஸாக இருக்கேன்னு சொல்லி பெருமைப்படாதீங்க. ஏன்னா சாயங்காலம் பயங்கரமாக வெளுத்து கட்டிடுவோம். சாயங்காலம் சாப்பிட்றத காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காலையில் வந்து இப்படி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ எனிவே இந்த பப்பாயா வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஃப்ரூட் தான். நீங்கள் இப்போ டயட்டில் இருக்கீங்க இல்லை மெடிக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் வெயிலில் கொஞ்சம் சூடு பார்த்து எடுத்துக்கங்க.